கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரமலான் மாதம் வந்தால் நமக்கு குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்ற ஒரு ஞாபகம் வரும். ஆனால் துல்ஹிஜ்ஜா வந்தால், துல்ஹஜ் வந்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகம்தான் எல்லாத்திற்கும் ஞாபகம் வரும். ஏன், என்ன செய்தார் அவருடைய வாழ்க்கையில் என்று ஒரு சிறிதாக நாம் பார்ப்போம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஃபத்தபிஉ மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிமுடைய அந்த மில்லத்தை, அவருடைய அந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். இதனை அல்லாஹு தஆலா எந்த நபியிற்கும் சொல்லவில்லை. இந்த நபியுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று குர்ஆனில் வேறு எங்கேயும் சொல்லவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டும், அவர்களுடைய அந்த வழிமுறையை மட்டும் சொல்கின்றான் என்றால் எதற்காக? எத்தனையோ நபிமார்கள் இருக்கும்போது ஹலீலுல்லா, அல்லாஹுடைய நண்பன் என்பது என்று அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தது எதற்காக? ஹலீல் என்பது சாதாரண வார்த்தை இல்லை. ஃப்ரெண்டிலேயே உயர்ந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்மளுடைய சாதாரண வாழ்க்கையிலேயே யாரையுமே நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டாக எடுத்துட மாட்டோம். அப்போ அல்லாஹு தஆலா ஒரு மனிதரை, ஒரு நபியை பெஸ்ட் ஃப்ரெண்டாக எடுக்கிறான்னா அவர் எப்படிப்பட்ட தியாகத்தை செய்திருப்பார்? அன்புமிக்கவர்களே, தன்னுடைய மகனை வெட்ட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். வெட்டுவதற்கு துணிந்தார். தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகனையும் பாலைவனத்தில் விட்டு வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். விட்டு வந்தார்கள். அதே போன்று பிள்ளை இல்லாமல் தன்னுடைய வயோதிகம் வரை வாழ்ந்தார்கள். இஸ்லாத்திற்காக பல மைல் தூரங்கள் நடந்திருக்கின்றார்கள். இவையெல்லாம் அவர் செய்த தியாகம். அதனால்தான் ஹஜ் செய்யக்கூடியவர்கள் மக்காமே இப்ராஹிம் என்ற இடத்திற்கு பின்னால் நின்று அவர்கள் தொழுதே ஆக வேண்டும். அது இஸ்லாமிய வழிமுறையாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கின்றான் என்றால் எப்படிப்பட்ட வரலாறு! அன்புமிக்கவர்களே, அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடம் 2 தான். அவரை போன்று தக்வா கொண்ட வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை ஆக வேண்டும். அதே போன்று அந்த தியாக உணர்வு, என்னுடைய இறைவனுக்காக நான் செய்கின்றேன் என்ற அந்த தியாக உணர்வு இருந்தால் போதும், அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையும் சிறந்த வாழ்க்கையாக ஆக்குவான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.